வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி ஒரு பேச்சுலர்ஸ் ஈஸியாக செய்யக்கூடிய கேசரி தாங்க பண்ண போகிறோம். வீடுகளில் பெரும்பாலும் எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு பேச்சுலர்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார செய்யக்கூடிய ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். இது ஈஸியாக செய்யலாம். இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். கடாய் மிதமான சூட்டில் வச்சு கடாய் சூடானதும் முந்திரி திராட்சை ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்தா போதுங்க. ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, சிம்மில் வறுத்தா போதும். வறுத்த முந்திரி திராட்சையை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் நாம் ரவையை போட்டு வறுத்துக்கலாங்க. இதுவும் சிம்லேயே வறுத்தா போதும். ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்தால் போதும். வறுத்தெடுத்த ரவையை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதிச்சோடனே அதில் நம்ம தேவைண்டா ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம், அப்படி இல்லாட்டி குங்குமம் உப்பு சேர்த்திக்கலாங்க. தண்ணியில் கரைச்சி நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்தி அந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு நமக்கு மிக்ஸ் பண்ண கட்டி இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கட்டியாக விடக்கூடாது. நம்ம ரவையை ஒரே தடியாக கொட்டிட்டோம்னா அது கட்டி ஆகிரும். கட்டி இல்லாமல் மெதுவான சூட்லேயே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் தண்ணியில் கலந்துக்கிட்டே வரணுங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் ரவை வெந்துக்கிட்டே வரும். ஏலக்காய் நீங்கள் பொடியை போடணுன்னா ஏலக்காய் தூள் தனியாக போட்டுக்கலாங்க. அது கூட முந்திரி திராட்சை நெய் ஒன்றும் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சேர்த்திக்கணும். நெய் நல்லா சேர்த்துற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். நெய் நல்லா சேர்த்திக்குவோங்க. கலந்துருக்க நெய் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துச்சுன்னாவே நம்மளுக்கு கேசரி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் இதில் ஏலக்காய் முழுசாக போட்டிருக்கேன். நீங்கள் பொடியாக்கி போட்டுக்கோங்க. ஒன்றுமே மனம் நல்லா வரும். கேசரி ரெடியான பின்னாடி கடைசியாக பைனாப்பிள் ஆப்பிள்லாம் கட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம்டா ஃப்ரூட் கேசரின்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.